மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மொழியை கற்றுக்கிறதுலையே உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்போயா கற்றுக்குவே நீ? 240 மொழிகள் இருக்குது உலகத்தில், அத்தனையும் கற்றுக்குவியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில், முழுக்க ஸ்பானிஷ் மொழி. மியாமிங்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி ஃப்ளைனுக்குள்ளார உட்கார, பெருநாட்டு பிளேனில் உட்கார்ற, அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே காலி. ஏரோஸ்பேஸுக்கிட்ட காஃபி கேட்கறதுக்கு தெரியல எங்களுக்கு. அதுவாக வந்து கருணையோடு கொடுத்துச்சு. ஏர்போர்ட்டில் இறங்குறோம், கை கால் ஓடலை, யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. காஃபி குடிக்கணும், தண்ணி வேணும், நன்றின்னு சொல்லணும், அவன் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல. 3 நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சு. காஃபி பாலோட காஃபி வேணும், கஃபே கோலேச்சே ஸ்பானிஷ். காஃபிக்கு பால் வேணாம், கஃபே ஓலே முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் கிடையாது, சீனர். மிஸ்ஸு கிடையாது, சினோரிட்டா. தேங்க்யூ, கிரேஷியஸ், அக்வா, வாட்டர். 5 கற்றுக்கிட்டோங்க. அதுக்காக நான் 40 வயசில் தென் அமெரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் எனக்கு இந்திய ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமா இல்லை? இதை படிக்கலன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்கிறதுக்கு? என் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யார் அப்போ வீட்டு காசு?